தோல் சீவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சின்னது எடுத்தேன். அதை நல்லா சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி 3-4 தடவை தண்ணியில் அலசிட்டு நல்லா புழிஞ்சிட்டு துணியில் போட்டிருக்கேன். ஃபேனுக்கு அடியில் கொஞ்சம் உணர வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னாவே தெரியும், துணியில் கொஞ்சம் ஈரம் இருக்குது. அந்த ஈரம் தண்ணியில் போட்டோன்னா மேலே தெரிக்கும். அந்த மாதிரி உணர வச்சுட்டோம். இதோட முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம், வேர்க்கடலை, உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், மிளகு பொடி, மிளகாய் பொடி வேணும்னா மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கூட விற்கிது. இல்லைன்னா நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிறத வச்சும் வறுக்கலாம். இந்த ரெண்டில் எது வேணுமோ வறுக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஆற வச்சுருந்தோம்ல, துணியில் போட்டு உணர வச்சுருந்த இதை கொஞ்சமாக சேர்த்துட்டு எவ்வளவு தூரம் அந்த எண்ணெயில் முங்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே வச்சிடணும். இப்படி சும்மா மேலே ஆட்டக்கூடாது. உள்ளே நல்லா வேக வச்சுட்டு அந்த சலசலப்பெலாம் அடங்கின உடனே ஒன்றை எடுத்து ஒடிச்சு பார்க்கணும். நல்லா நறுக்குன்னு சத்தம் வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வறுக்கணும். சும்மா வெறும் சாதாரணமாக எண்ணெயில் போட்டும் வறுக்கலாம். இல்லைன்னா நம்ம கரண்டி இருக்கு இல்லையா, மிக்சர்லாம் செய்வோமே, அதுலேயும் போட்டு எடுக்கிறது ஈஸி. சின்னதாக இருக்கிறது கருகிராமல் வரும். இப்போ பாதாமையும் அந்த மாதிரி கரண்டியிலேயே போட்டு வறுக்கிறேன். வறுபட்ட உடனே அப்படியே தூக்கிடலாம். பாருங்கள், வறுத்து எடுத்து போட்டுட்டோம். அடுத்தது வேர்க்கடலையும் வறுக்கிறோம். இது ஒரே தடவையில் எடுத்துடலாம். ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே மீதி இருக்கிறது கருகிரும். லேசாக வெடிக்க ஆரம்பித்த உடனே எடுத்துருவோம். இப்போ முந்திரி பருப்பு இப்படி இருந்துமே முந்திரி பருப்பு லேசாக கலர் மாறிடுச்சு. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பச்சை நிறம் மாறாமல் எடுத்து அதையும் போட்டுக்கலாம். இப்போ எந்த மிளகாய் பொடியோ மிளகு பொடியோ எது வேணுமோ எல்லாத்தையும் இதே மாதிரி ஒரு பெரிய டப்பில் போட்டுட்டு குலுக்கி விடணும். கையில் போட்டு இது பண்ணிங்கன்னா நொறுங்கிரும். நல்ல டேஸ்டியான உருளைக்கிழங்கு மிக்சர் ரெடி.